நீ குடிக்காம வந்திருந்தா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருப்பேன். ஆனா இப்ப வேண்டாம். ஐயோ மீ, சத்தியமா நான் குடிக்கல மீ. நீ என்னன்னு சொல்லு. மீனாட்சிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கணும் வெட்டியா. மீ, எனக்கு கல்யாணமா? ஆமா வெட்டியா. அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கணும். ஒரு கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும் வெட்டியா. அதனால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்ப மீ. சாப்பாடு இருக்கு, போட்டு சாப்பிடு. டக்ளஸ், நீயும் சேர்ந்து சாப்பிடு. போங்க. மீ, என்னடா? சத்தியமா நான் குடிக்கல மீ. சரி மகனே, நீ குடிக்காம இரு, அம்மா இன்னும் சந்தோஷப்படுவேன். யா மீ, மீ ஐ லவ் யூ. வாடா. நான் குடிக்கலன்னு எங்க அம்மாவை எப்படி நம்ப வச்சா பாத்தியா? பிரமாதம்டா. என்னதுடா பள்ளியா? என்னது? என்னடா அங்க சத்தம்? வெளில ஆட்டோ போகுது மீ. சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே மீ. ஐயம்மா நான் பாத்துக்கிறேம்மா. மருமகளே, ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? என்ன பண்ணணும்? பாத்ரூம் குழாயில தண்ணி வரல, குளிக்கணும். கொஞ்சம் குடத்துல தண்ணி கொண்டு வர முடியுமா? முடியுமா இல்ல கஷ்டமா? கொண்டு வரேன். இப்படியே வெளிப்புற படி வழியா கொண்டு வரியா? உனக்கு புண்ணியமா போகும். மருமகளே, பாத்ரூம் வாளியில ஊத்திருக்கேன். இன்னும் இதே மாதிரி ஒரு 4 குடம் மருமகளே, அது போதும். 4 குடமா? துணி துவைச்சு குளிக்கணும் மருமகளே. உண்மையை சொல்லணும்னா அந்த 4 குடம் கூட பத்தாது. இன்னும் கூட தேவைன்னா துணி துவைச்சதுக்கு அப்புறம் கேக்குறேன். கொஞ்சம் வேகமா கொண்டு வரியா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். மருமகளே, இன்னும் 2 குடம்.